ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெளிநாட்டுல படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவித்தொகை அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026 2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை தொடர நிதியுதவி வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் மாணவர்கள் சில குறிப்பிட்ட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும். குறிப்பாக மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் வெளிநாட்டு பல்கலைக்கழகமானது QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் பட்டியலில் முதல் 1000 இடங்களுக்குள் இருப்பதை உறுதி செய்யணும். இந்த தரவரிசையின் அடிப்படையிலேயே மாணவர்கள் விண்ணப்பங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். வயது வரம்பை பொறுத்தளவில் முதுகலை பட்டம் பயில விரும்பும் மாணவர்கள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று 35 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும். முனைவர் பட்ட படிப்பு அல்லது PhD ஆராய்ச்சி படிப்புகளில் சேர விரும்புவோர் அதே தேதியில் 40 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை முற்றிலும் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தகுதியுடைய மாணவர்கள் www.tnadw.tn.government.in அல்லது tnadwscholarship.in ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 2026 மே 5ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. எக்காரணம் கொண்டும் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது மாணவர்கள் சில முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து பெறப்பட்ட சேர்க்கை கடிதம், ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ், சமீபத்திய குடும்ப வருமான சான்றிதழ், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் இளநிலை அல்லது முதுநிலை பட்டப்படிப்புகளின் மதிப்பெண் சான்றிதழ், பட்ட சான்றிதழ், தற்காலிக சான்றிதழ் ஆகியவை பதிவேற்றம் செய்யணும். அடையாள சான்றாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நகல்களை இணைக்கணும். பெற்றோரின் அல்லது விண்ணப்பதாரரின் சமீபத்திய 3 மாத சம்பள சீட்டு மற்றும் வருமான வரி தாக்கல் செய்த ஆவணங்கள் இருந்தால் அவற்றையும் சமர்ப்பிக்கணும். மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் அதற்கான UDID அடையாள அட்டையை சமர்ப்பிக்கணும். நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்திற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் என்பதால மாணவர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே தேவையான அனைத்து ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்து ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை தெளிவாக பதிவேற்றம் செய்யணும். இது தொடர்பான அரசாணைகள், விரிவான வழிகாட்டுதல்களை துறையின் இணையதளத்தில் விரிவாக காணலாம். விண்ணப்பிக்கும் நடைமுறையில் ஏதேனும் சந்தேகம் அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் மாணவர்கள் 1800599763 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உரிய விளக்கங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி.